பாண்டியனோட பர்த்டேக்காக எங்கள் வீட்டில் வந்து எல்லாருமே பிளான் பண்ணியிருக்காங்க. பாண்டியன் வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனேவும் பெருசாக வேட்டு வெடிக்கிறாங்க. டேய் என்னடா இப்படி வேட்டு வெடிச்சு வீடெல்லாம் குப்பையாக்குறீங்கன்னு சொல்லி பாண்டியன் வந்து திட்டுறாரு. இது குப்பையா மாமா, அது உங்கள் பர்த்டே செலிப்ரேஷனுக்காக நாங்கள் பண்ண பிளான் அப்படிங்கிறாங்க. எதுக்குப்போ இந்த வயசில் போய் பிறந்த நாள், அட வாங்க கேக் கட் பண்ணலான்னு சொல்லி கேக்கெலாம் கட் பண்ணி வச்சுறாங்க. அவர் ரொம்ப ஃபீல் ஆயிடுறாரு. எதுக்கு மாமா கண் கலங்குறீங்க அப்படிங்கோ. இல்லைப்பா நான் பிறந்தநாளுங்கிற ஒன்று நான் இப்போ வரைக்கும் கொண்டாடினதே கிடையாது. சினிமாவில் தான் இந்த மாதிரி கேக் கட் பண்ணுறதெல்லாம் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தா வீட்டில் பசங்களுக்கு சின்ன வயசில் கொண்டாடினதோட சரி, என்னோட பிறந்தநாள் எப்போங்கிறது யாருமே என்கிட்ட கேட்டதே இல்லை. மொத கோமதி தான் கேட்டிருக்கா. அதுவுமே நான் சர்டிஃபிகேட்டில் உள்ள தேதியை வச்சு தான் சொன்னேன் தவிர அது கரெக்டு தானாங்கிறது கூட எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி கண்கலங்கிறாங்க. இதுக்கே ஃபீல் பண்ணால் எப்படி மாமா, என்ன இருக்குது பாருங்கள் அப்படின்ட்டு 3 பேரும் ராஜி, மீனா, மயில் 3 பேர் உள்ளே போய் பேக் எடுத்துகிட்டு வராங்க. என்ன ஆளாளுக்கு ஒரு பேக் எடுத்து வரீங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் வாங்கி தான் பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கலர் ஷர்ட்டு வேஷ்டி கொடுக்குறாங்க. என்னப்பா கலர் சட்டை கொடுக்குறீங்க, நான் இது போட்டதே இல்லையாப்பா அப்படிங்கிறாங்க. அட கிஃப்டாக கொடுத்ததை கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும் அப்படின்ட்டு நெக்ஸ்ட்டு வாட்ச் கொடுக்குறாங்க. வாட்சா, நான் தான் கையில் ஏற்கனவே வாட்ச் வச்சுருக்கேனே அப்படிங்கிறாங்க.